ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெள்ளைப்பொடி மீன் குழம்பு. ரொம்பவே அருமையாகவும் அட்டகாசமாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீட்டில் இந்த மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது என்ன மீன் கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வெள்ளைப்பொடி. பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருந்தால் கூட இதோட குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். பாருங்கள், மீனை தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இனிமேல் இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். வெள்ளைப்பொடியை கழுவி எடுத்தோன்னே எல்லாம் வெள்ளி மீன் பொடியாக ஆயிடுச்சு. இனி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கால்வாசி வறுக்கிறதுக்கு நான் எடுத்துட்டேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி குலுக்கி இதை இப்படி எடுத்து வச்சுருவோம். நான் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் நல்லா இப்படி குலுக்கிக்குவோம். நல்லா குலுக்கி வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும், ஊறிக்கிட்டு. அதுக்குள்ளே குழம்பு வச்சுருவோம். குலுக்கிட்டு கையால் நல்லா பெசரி வச்சுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். நான் 1.25 லிட்டர் தண்ணியில் 125 கிராம் புளியை ஊற வச்சு அதோட குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கரைச்சி இப்படி புளி கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். 12 சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். குழம்பு சட்டி நான் அடுப்பில் வச்சுட்டேன். வெந்தயம் நல்லா வெடிக்குது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸை சிம்மில் வச்சு மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிக்குவோம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குழம்பை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்குவோம். குழம்பு இனிமேல் நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். நான் இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மூடியை திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. மிளகாத்தூள், மல்லித்தூள், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மீனை சேர்த்துக்குவோம்.
நார்மலாக நாம் வச்ச மீன் குழம்புல மிளகாத்தூள், மல்லித்தூள், புளிக்கரைசல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதில் மீனை போட்டு ஊற வச்சுருவோம். அப்புறமா குழம்பு தாளித்து இந்த குழம்பை எடுத்து ஊற்றி எப்போவும் குழம்பு வைப்போம். ஆனால் இந்த வெள்ளைப்பொடி குழம்பு வந்து இந்த மெத்தடில் வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதோடையும் மீனும் கரையாது. மீன் சேர்த்த உடனே நாம் இதை கிளற வேண்டாம். மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். மூடியை போட்டு மூடிடுவோம். மீனை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க, குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 100 மில்லி கெட்டி தேங்காய் பால் அதை சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கிளறிட்டுக்குவோம். பாருங்க, இப்படி ஒரே ஒரு தடவை மட்டும் கிளறிட்டுக்குவேன். நான் உங்களுக்கு மீனை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பொடி கரையாமல் சூப்பராக கிடக்கு. நம்மளுடைய இந்த வெள்ளைப்பொடி மீன் குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் அமைஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சோன்னே நாம் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வெள்ளைப்பொடி மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மீன் வறுவல் இனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நான் தோசைக்கல்லை வச்சு 100 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் கலந்து மீன் பெசரி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ போட்டு வறுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதே மாதிரி தோசை திருப்பியால் திருப்பி போட்டுக்கணும். இந்த மீன் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும், வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வேகிற வரைக்கும் எண்ணெயிலேயே திருப்பி போட்டு வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்குவோம். பாருங்கள், நாம் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.